உட்காருங்க. காதர், மேட்ருக்கு வா. தேக்கோ பாய், இந்த ஏரியால நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிறது நல்லதில்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசு திறந்து பேசுங்க, செட்டில் ஆயிடும் பாய். மட்கா நாயக் பாய், நான் ஜின்னா பாய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா உண்மையை சொல்றேன், நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த ஏரியா ஜின்னா பாய் தான். காதர், நான் இந்த மீட்டிங்க்கு ஏமாதான் தெரியுமா? ஃபைனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான். ஜின்னாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கங்க. நாயக் பாய், இது நல்லா இல்ல. என்னடா சும்மா மிரட்டுற? போலீஸ்க்கு பயந்து மும்பைக்கு ஓடி போனவனுக்கு நான் பயப்படணுமா? அவன் ஆம்பளையா இருந்தா இந்த பொடி பையன் அனுப்பி பிரயோஜனம் இல்ல. அவனையே வர சொல்லு. ஏய், ஜின்னா பாய் இங்க வந்தா நிச்சயம் உனக்கு சாவுதான்டா. அப்படியா? தலைவா, போலீஸ் வருது. நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். போலீஸ் கையில மாட்டணும், நம்மள குருவியை சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிடுவாங்க. போங்க. ரவி, விட்டு. ஜின்னா பைக்கு தம்பி நான் உயிர். இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன உயிரோட விட மாட்டான். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். விட்டு. என்ன ஷாகித் இது? நான் தான் பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அது கூட சுட்டுட்டேன். முதல்ல ஒண்ணு சுட்டுக் கொள்ளணும். இந்த இடத்துக்கு போலீஸ் எப்படி வந்தாங்க? டிபார்ட்மெண்ட் எல்லாரும் என்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க, வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க. நான் இவனை பாத்துக்கிறேன், நீ போ போ போ. ஷாகித் பாய், ஜின்னா பாய்க்கு வணக்கத்தை சொல்லுங்க. கொண்டுட்டாங்க, கொண்டுட்டாங்க. எங்கடா எங்கடா அவனுங்க? கொண்டுட்டாங்க. விட மாட்டேன், அவனுங்களை விட மாட்டேன். ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம்ம ஹாட் மச்சி. குட் மார்னிங் ஹைதராபாத். ஹலோ ஹைதராபாத். ஏப்பா ராமராஜ. சார், என் பேரு ஜனகராஜ். உன் பேரு ஜனகராஜ்னா என் பேரு சத்யராஜா. யோ ராமராஜ், முதல்ல ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணியா? என் ப்ரோகிராமுக்கு டைம் இருக்குது, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இது செம ஓவர் மச்சி. பிரேக்ஃபாஸ்டா பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்டுக்கிட்டு ரேடியோ மிர்ச்சி கேட்டுக்கிட்டு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்ட ஹாட் ஹைதராபாத்திஸ்டுக்கு மதுமதி சொல்ற டிராஃபிக் டிப்ஸ். ஏமா, டிராஃபிக் இன்ஃபர்மேஷன் என்ன? பஞ்சாவடில டிராஃபிக் ஜாம் இருக்கு சார். குக்கட்பள்ளில ஊர்வலம் போயிட்டு இருக்கு. நேத்தும் இதே மேட்டர் தான் சொன்னேன். நான் இப்ப சொன்னது நேத்து மேட்டர் தான் சார். என்னம்மா, எதுக்காக இப்படி சிரிக்கிற? ப்ரோகிராம்ல எனக்கு வந்து கால்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அவங்க அடிக்கிற கூத்து நினைக்கிறப்ப சிரிப்பு அடக்க முடியல டாடி. ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா வேற ஜாப் ஏதாவது பாத்துக்கலாமேமா. எந்த ஜாபுக்கு போனாலும் இதையெல்லாம் தடுக்க முடியாது டாடி. வெறும் ஜாப்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை தான். என்னடா சைட்? யார் சார் நீங்க? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். யாருன்னு சொல்லுமா? நான் யாருன்னு சொல்லுமா? பாரா பாரா பாரா. இங்க வேற உனக்கு. டேய், இன்ஸ்பெக்டர் நம்ம ரவி போட்டு அடிக்கறாரா? தெரியுமா சார்? இனிமே இந்த பக்கம் வர மாட்டேன் சார். விட்டுருங்க சார். இவரோட ஒத்தச்சிடு இனிமே இந்த பக்கம் வர மாட்டேன் சார். நீ இந்த ஏரியாவுல உன்னை பார்த்தா பெட்டை குடிச்சிடும். போடா கோவிந்தா. அவன் சட்டையை எங்க வாங்குனான்னு கேளு. டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு சூப்பரா சூட் ஆகும். ஏன் வேலையில போற ஓனனை பிடிச்ச மடியில விட்டுக்கிறீங்க? தப்பு பண்ணிட்டு சார், அவர் பொண்ணுன்னு தெரியாது. நீ இப்படி சொன்னது அவர் கேட்டாருன்னா உன் கழுத்தை கடிச்சு கொதறிடுவாரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் சார்? அந்த பொண்ணு அவர் பொண்ணு ஒண்ணும் இல்ல, அவர் கட்டிக்க போற பொண்ணு. ஊர் பசங்க அத்தனை பேரோட கண்ணும் நம்ம மது மேலதான், முக்கியமா உன் வாய்ஸ் மேல. குட் மார்னிங். குட் மார்னிங். இத்தனைக்கும் அல்சேஷன் நாய் மாதிரி உன்னை காவ காக்குற. பட் எத்தனை நாளைக்கு? அதனாலதான் இந்த தருதல இங்க வாய மூடுறதுக்கு நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். மது டார்லிங், அவ இன்னும் கோர்ஸ முடிக்க வேண்டியது இருக்கா? என்ன கோர்ஸ்? என் உடம்புல ஏஜ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கன்றாவி எக்ஸசைஸ் கண்ணா பின்னான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமா முகத்துல சுருக்கம் விழாம இருக்க செய்யற எக்ஸசைஸ் எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? சுருக்கம் விழாம இருக்க எக்ஸசைஸா? அது எப்படி மாமா? எப்படின்னா இப்படி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும். அப்படி செஞ்சா சுருக்கம் வராதா? புதுசா வராது. அப்ப பழசு? ஏய், பொத்திட்டு சுமாரியா? என்ன மாமா நீங்க? நாங்க 2 பேரும் வயசு புள்ளைங்க, 1000 பேசிக்குவோம். நீங்க பெரிய மனுஷன், உங்களுக்கு மதுவேட்ஸ் மாப்பிள்ளை சாமிங்கிற இன்விடேஷன் பார்க்க இஷ்டம் இல்லையா? அது இல்லடா. இப்போ அது இல்லடாவா, எது இல்லையா? மதுவோட படிப்பு செலவுக்குன்னு சொல்லி இருந்த ஒரு பிளாட்டையும் பேங்க்ல அடமானம் வச்சுட்டேன். அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பேங்க் ஆளுங்களை கேளுங்கன்னு கிளப்பி விட்டது நீங்க தானே? சாரி சாரி சாரி, எங்களோட இல்லையா? அவங்கள்டா. உன் வேதனை எனக்கு புரியுது மாமா. கல்யாணத்துல என்ன இருக்கு சொல்லு? 3 முடிச்சு போட்டா 3 செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். ஆனா எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வராம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதனாலதான் அந்த ஃபீலிங் கூடி சீக்கிரம் உன் மனசை குடைஞ்சிக்கிட்டு வெளியில வரணும். பாய் பாய் அங்கிள். பாய் பாய் மதர். என்னடாடி அப்படி பாக்குறீங்க? நீங்க இப்படி ஆகிறதுக்கு காரணம் அவன் தானே தெரிஞ்சும் கூட நான் இப்படி சிரிச்சு பேசுறேனேனா
அங்க பொழைக்கிறதுக்காக ரேடியோ ஜாக்கியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக இவங்கிட்ட இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் ஆஃபீஸர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் தி ஃப்ளவர்ஸ். இன்னில இருந்து நாம சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். ஜின்னா பாய் எவ்வளவு பெரிய ஹார்ட் கோர் கிரிமினல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனை பத்தி புதுசா எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்ப ரீசெண்டா நடந்த ஆபரேஷன்ல நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஆபீசர் செத்தப்ப நம்மால ஒண்ணும் செய்ய முடியல. Really, it's a disgrace to our department. அந்த டீமை லீட் பண்ண சிஐ மாப்பிளசாமி எங்க இருக்காரு? யோ கோவிந்தா, இந்த டிசிபி ஏன் என்ன இப்ப கூப்பிடுறாரு? என்கொயரி அங்க. குட் மார்னிங் சார். மிஸ்டர் மாப்பிளசாமி சார், அன்னைக்கு எல்லா கன்ஸ்ல இருந்தும் ஃபுல் ரவுண்ட்ஸ் ஃபயர் ஆயிருக்கு. ஆனா உங்க கன்ல இருந்து ஒரு புல்லட் கூட ஃபயர் ஆகல. என்ன காரணம்? நம்ம ஆளுங்க டைரக்டா அவங்கள அட்டாக் பண்ணப்போ நான் வேற ரூட்ல போய் அவங்க பின்னாடி இருந்து ஃபயர் பண்ணி அந்த குரூப்பை கன்ஃபியூஸ் பண்ண நினைச்சேன் சார். ஜின்னா பாயும் மட்கா நாயக்கும் ஒரே குரூப் தானே? அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு கிளாஷ் வந்துச்சு? அவன் ஒரு கிறுக்க பையன் சார். ஜின்னா பாயா? ஐயோ, அவர் கோல்டு சார். மட்கா நாயக் தான் ரவுடி சார். இப்போ நீங்க ஒரு ஆளை வளர்த்து ஆளாக்கி விட்டு அவன் உங்களை கண்டுக்காம போனா உங்களுக்கு எரியாது. ஜின்னா பாய் மட்கா நாயக் கிட்ட தான் பிசினஸ் மொத்தத்தையும் ஒப்படைச்சு பாத்துக்க சொல்லிட்டு மும்பை போயிட்டாரு. ஆனா இந்த ராஸ்கல் ஜின்னா பாய்க்கே வேட்டு வச்சுட்டான். இது நியாயங்களா சார்? ஜின்னா பாய் மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு போல ஐயோ இருக்கு. இல்லைங்க சார், என் மேல நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க சார். கோவிந்தா சார், சார் கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்ல. நிகரே இல்லாதவர் சார் எங்க மாப்பிளசாமி சார். லாண்ட் ஆர்டர் பேஸா வச்சுக்கிட்டு கோடிகளை சம்பாதிச்ச கோடீஸ்வர கோமான். அது இல்லையா? சொல்றேன் சார். இவருக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்ல சார். என்டையர் டிபார்ட்மெண்ட்ல சொத்து குவிப்புல நம்பர் 1. அது இல்லையா? அதான் இலுப்பூர்ல 20 ஏக்கர் நிலம் இருக்கு சார். அதானங்க சார். முல்லையூர்ல 3 அடுக்குமாடி பில்டிங் இருக்கு சார். அகமதாபாத்ல 30,000 சதுர அடி சைட் இருக்கு சார். அது மட்டும் இல்ல சார், ஜூப்ளி ஹில்ஸ்ல பெரிய பில்டிங் பிளஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். கரெக்ட் தானுங்களே? அப்போ உங்க மாப்பிளசாமி பெரிய பணக்காரர் போல இருக்கு. ஆமா சார். குழந்தைங்க இருக்காங்களா? இன்னும் மேரேஜ் ஆகல, ஸ்டில் பேச்சுலர். ஓகே மிஸ்டர் மாப்பிளசாமி, தேவைப்படும் போது உங்களுக்கு கூப்பிடுறேன். யூ மே லீவ். ஐயோ சார், போட்டா கொடுக்கறேன். உன் சங்கதி வச்சுக்கறடா. என் சங்கதி இருக்கட்டும் சார். முதல்ல அந்த ஆபீசர் சங்கதியை பாருங்க. கைய டாப்ல காட்டிட்டு அடியில ஆப்பு வைக்கிற ஆள் மாதிரி இருக்கான். டங்குவார் பிஞ்சிர போகுது. இதை விட பெரிய ஆப்பெல்லாம் பாத்துருக்கேன்டா. என் ஜாதகத்தை எவனாலையும் மாத்த முடியாது. ஓஹோ, இதோ பாருங்கண்ணா, உங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் சிக்ஸர் மேல சிக்ஸரா பறந்து வந்துட்டே இருக்கு. சாதாரண ஆள் இல்ல, போலீஸ் ஆபீசர். தூம் 1 ஹீரோ ஜான் அப்ரஹாம், தூம் 2 ஹீரோ ஹிருத்திக் ரோஷன். அப்படிப்பட்ட வரந்தன் வரப்போறேன். ஏற்கனவே வந்துட்டேன். பாத்தேல பிரசாத் சார், நான் வாய் திறந்த முகூர்த்தம். பொண்ணு பார்க்க மாப்பிள்ளையத்துக்காரா வந்துட்டா. கரெக்ட் மாமா. சத்யவாக்கு சாஸ்திரி பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொன்னது சொன்னபடி நடக்கும். தேங்க்யூ. பிள்ளையாண்டா என்ன பண்ணிட்டு இருக்கான்? பஞ்சவடி சாவடியில சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். நான் கேட்டது உங்களை பத்தி, உங்க பையனை பத்தி. இவர் பையன் ஒண்ணு மாப்பிள இல்ல, இந்த பையன் தான் மாப்பிள. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஏ இமேஜினேஷன்ல உள்ள வரன் எங்க? புள்ளி ராஜா போஸ்டர்ல வந்த ஒல்லி ராஜாவோட இவன் எங்க? சாஸ்திரி சார், அப்படி சொல்லாதீங்க. என் கைய பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியனை மாத்திக்குவீங்க. பாருங்க, நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. ஒண்ணு ஆகாது, பாருங்க ப்ளீஸ் குருஜி ப்ளீஸ். கையா இது, இத பார்த்தவாளையும் தரித்திரம் பிடிச்சுக்கோ. கை நிறைய புள்ளியா இருக்கு. இவ்வளவு நாள் நீ உயிரோட இருந்ததே ஆச்சரியமான விஷயம். இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தனா உன்னோட தரித்திரம் என்னைய பிடிச்சுரும். குருஜி குருஜி, பெரியவங்க நீங்க இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நிச்சயம் இந்த பொண்ணு என் பொண்டாட்டி ஆவா. அதை எப்படி சொல்ற? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. எனக்கு தாகமா இருக்கு, ஆனா குடிக்க முடியல. படுக்கணும் போல இருக்கு, ஆனா தூக்கம் வரல. இததான் காதல்னு சொல்லுவாங்க. இல்ல, சிக்குன் குன்யான்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பொண்ணு மறந்து போயிடு. மறக்க முடியாது, மறந்தே தீருவ. அதான் ஜாதகம். சிச்சி, உனக்கு ஜாதகம் பார்க்கவும் வராது, சொல்லவும் வராது. ரிமெம்பர் பேபி, உனக்கு நான் சொன்ன குவாலிட்டி சொல்ல வரந்தா வருவானே தவிர இந்த அல்கஞ்சிரா குல்கா பாட்டி இல்ல. ஏற்கனவே உன் ஜாதகத்துல சனி என்டராக ஆரம்பிச்சிட்டான். வாயு வேகத்துல தூள் கிளப்பிக்கிட்டு வரான். எப்போ எந்த ரூபத்துல அவ உன்னை தாக்குவான்னு சொல்ல முடியாது. ஆட்டோ ஏர்போர்ட் வாங்க சார். இவங்க எல்லாம் துபாயில இருந்து வரவங்க தானே? இல்ல சார், இது சென்னை ஃபிளைட். துபாய் ஃபிளைட் வரதுக்கு இன்னும் 2 hours ஆகும். தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறியா? அது துபாய் ஃளைட் தான். நௌரியா அவரே கொட்ட முண்டா. ஏ சீனு மச்சான், சீனு பொண்ணு. சீனு மச்சான் சேனடா. சீனு மச்சான், துபாய் ஃளைட் 2 hour லேட்னாங்க. அப்ப நீ எப்படி வந்த? அது லேட், நீ இன்னும் ஏறி வந்துட்ட. என்ன மச்சான் இது உடம்பெல்லாம் வேர்த்திருக்க? ஓடி வந்தல்ல? ஓடி வந்தியா? அதான் மச்சி, நம்ம தாய் பூமி பாரத தேசத்தை பார்க்கிறதுக்கு மேல பாரத் பகான் துபாயில இருந்து ஃளைட் ஏறி ஓடி வந்தேன். சிரட் வச்சுக்கிறியா? இருக்கு, உனக்காக ஒண்ணு ஜாக்கிரதை எடுத்து வச்சிருக்கேன். இந்தா மச்சான்,
என்ன இது பெல்ட் லைட்டா கொஞ்சம் மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். என்ன விஷயம்டா? வெல்கம் டு இந்தியா. சரி நீ லக்கேஜ் தூக்கிட்டு வர்றீங்க வர்றயா டோன்ட் வர்றி வர்றயா